இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு கேப்டனாக மீண்டும் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்திக், அக்ஷர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோரும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். காயம் காரணமாக விலகியிருந்த ஷமிக்கு அணியில் இடம் பிடித்துள்ளார். இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஹர்திக், அக்ஷர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். குல்தீப், அர்ஷ்தீப், ஷமி, பும்ரா ஆகியோரும் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திக் ராஜா இணைகிறார். வணக்கம் கார்த்திக் ராஜா. சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திய அணியில எந்த வீரர்களாம் இடம்பெற்றுள்ளனர்? அது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். அடுத்த மாதம் பாகிஸ்தானில் தொடங்க உள்ள சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும், விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், ஜெய்ஸ்வால் ஆகியோர் கொண்ட 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அணியை பொறுத்தவரையில் இந்த அணிக்கான கேப்டனாக ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது முதல் முறையாக சுப்மன் கில் இந்த இந்திய அணிக்கான துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் இளம் வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்திய அணிக்கு மிக முக்கியமாக ஜஸ்பிரீத் பும்ராவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் எந்த விளையாடுவாரா என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகாமல் இருந்தது. காரணம், அவருக்கு முதுகுவலியால் அவர் அவதிப்பட்டு வந்ததன் காரணமாக அவர் இருப்பாரா இல்லையா என்ற சூழல் நிலவியது. தற்போது அணியில் அவரும் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 1 வருடங்களாக இந்திய அணியில் விளையாடாமல் காயம் காரணமாக ஓய்வில் இருந்த முகமது ஷமி மீண்டும் ஒருநாள் போட்டிக்கான அணிக்கு திரும்பியுள்ளார். எதிர்வரக்கூடிய இங்கிலாந்து தொடர்பான அணியாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முகமது ஷமியின் வருகை இந்திய அணிக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி முகமது ஷமி இல்லாததால் அவர் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. தற்போது இந்திய அணிக்கு முகமது ஷமி திரும்பியுள்ளது மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.